கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும். அதில் கூட சின்ன திரையிலும் சரி பெரிய திரையிலும் சரி நடித்து கொண்டிருந்த ரோபோ சங்கர் மரித்து போன செய்தி அநேகருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படித்தான் பிரான்ஸில் நான் வேலை முடித்துவிட்டு ஒரு மரணத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது சர்ச்சில் 2 மணிக்கு ஜெபம், 4 மணிக்கு கல்லறையில் அடக்கம். அப்போ வேகமாக ட்ரெயினை பிடித்து ட்ரெயினுக்குள்ளேயும் போயிட்டேன். ஒரு பக்கத்தில் நான் அமர்ந்து விட்டு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ட்ரெயின் கதவு பூட்ட போகிற நேரம் பார்த்து ஒரு அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, வண்டியில் பொருட்களோடு பாரத்தோடு உள்ளே நுழையிறாங்க. நுழைந்த பிறகு எனக்கு அருகில் அந்த பக்கம் இருக்கிறவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் அமர்வதற்கு இடம் கொடுங்க, நான் பாரத்தோடு உள்ளே வந்திருக்கிறேன் அப்படி கேட்கும்போது, அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்னா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக டெலிஃபோனில் ஹெட்ஃபோனில் மாட்டிக்கொண்டு அவர் ஏதோ பார்த்து ரசித்து கொண்டு வருகிறபடியால் அவருக்கு இடம் கொடுக்க மனமில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னால், எனக்கு இடுப்பில் வலிக்குது, என்னால் நிற்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அப்போ இதை நான் பார்த்து கொண்டு இருக்கும் போது எனக்கும் இடுப்பில் வலி இருக்கிறது தான். அமருவதற்கு வேண்டிய ப்ரியாரிட்டி எனக்கு இருந்த போதிலும் கூட இந்த அம்மா மீது இறக்கப்பட்டு இவர்கள் இவ்வளோ வெயிட்டோடு என்னோட வயது போயிருக்கிறாங்களே, வாங்கம்மா நான் உங்களுக்கு இடம் தரேன், நீங்கள் இடத்துல அமருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த நான் கொடுக்கும்பொழுது அவர்களுடைய வண்டியை இப்படி திருப்பி அமர வேண்டும். ஆனால் என் எதிரில் இன்னொரு அம்மா காலியான ஒரு வண்டியை வைத்து கொண்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் நகர்த்துங்கம்மான்னு சொல்லும் போது அவங்க நேரத்தில் அப்போ இவங்க வண்டி அவங்க வண்டியில் இடித்த உடனே 2 பேருக்குள்ளே சண்டை வந்து போச்சு. அப்போ என்னை பார்த்து கேட்குறாங்க, காலி வண்டி வச்சுன்னுக்கிற அம்மா, ஏன் இந்த அம்மாவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க, பாருங்கள் என் வண்டியை இடிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ 2 பேருடைய பேச்சை நான் கேட்டுட்டு சொன்னேன், தயவுசெய்து 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த அம்மா பாரத்தோடு பொருட்களை வைத்து கொண்டு வந்தபடியால் இவர்களுக்கு நான் இடம் கொடுத்தேன். நீங்கள் காலியான வண்டியை வைத்திருங்க, உங்கள் வண்டியை லைட்டாக தான் இடித்தாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை. நான் ஒரு மரண அடக்கத்திற்கு போகிறேன், ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனால் வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம். நாம் எவ்வளோ நாள் வாழ்வோன்னு தெரியாது. ஆனால் நாம் வாழும்போது பிறருக்கு நன்மை செய்துவிட்டு நாம் என்ன செய்வோங்க, எல்லோருமே ஒரு பயணத்தை நோக்கி போயின்னுக்கிறோம். அதுதான் மரணம். அந்த பயணம் தான் எல்லாருக்கும் ஒரு முடிவு. அதை நோக்கி போயின்னுக்கிற நாம் இந்த பூமியில் நன்மை செய்ய வேண்டும். எதற்கு நீங்கள் சண்டை போடுறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லும் போது நான் இடம் கொடுத்த ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்வதுக்கு சரியானது, ஆனால் வாழ்க்கை குறுகியது என்று சொல்கிறீங்க, உண்மைதான். ஆனால் வாழ்க்கை ரொம்ப 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 குறுகியது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது த்ரே 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 கூர் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெஞ்சில். அப்போ இந்த சம்பவத்தை பிரியமானவரில் யோசித்து பார்க்கும்போது 46 வயசில் ரோபோ சங்கர் மரித்து விட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த அம்மா, நான் இடம் கொடுத்த அம்மா, வாழ்க்கை த்ரே த்ரே கூர், அதாச்சும் ரொம்ப குறுகிய காலம் என்று சொல்கிறார்கள். மரணம் எப்போ வரும் என்றே தெரியவில்லை. ரோபோ சங்கருடைய மரணத்திற்கு பல காரணங்களை செய்திகளில் நாம் கேட்கிறோம், ஊடகங்கள் வழியாக. சிலர் குடியினால் இறந்துட்டார், சிலர் அவருடைய உடம்பில் அலுமினியம் பெயிண்ட் பூசினதுனால அவர் இறந்துட்டார், அவர் உடம்பை சரியாக கவனிக்காதனால இறந்துட்டார், இல்லை அவர் எப்பயே சாக வேண்டும், மஞ்சாக்காமல் அவருக்கு வந்துருச்சு, அவருடைய கல்லீரல் அவருக்கு பாதிக்கப்பட்டு விடுச்சு, அவர் சரியான நேரத்தில் சாப்பிடல, ஒருவேளை அவர் குடியை விட்டு இருந்தார், அதற்கு பிறகு மறுபடியும் அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இல்லை வீட்டில் சில பிரச்சனை, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை வீட்டில் சண்டை, அதனால் அவர் 1 வாரமாக சாப்பிடல, மருந்து எடுக்கலை. இப்படி சமூக வலைத்தளங்களில் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்படி பல காரணங்களை அவருடைய மரணத்திற்கு சொன்னாலும் அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் இளைத்து, அதாவது எடை குறைந்து அதற்கு பிறகு சில விழிப்புணர்வு செய்திகளை அவர் எங்கு பார்த்தாலும் சொல்லுவார். நம்ம உடம்பை சரியாக கவனிச்சிக்கணும், குடிக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, குடியை அது நம்மை கெடுத்து விடும், அதற்கு நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிமை ஆகிடுவீங்க, அது நம்மளுடைய ஆர்கன்ஸ், நம்முடைய உடல் உறுப்புகள்லாம் கெடுத்துடும் அப்படின்னு சொல்லி பல விழிப்புணர்வு செய்திகளையும் ரோபோ சங்கர் 2 வருஷமாக பல இடங்களிலே அவரே பேசியிருக்கிறார். ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள், அவர் ஒருவேளை அந்த மஞ்சாக்காமலிலிருந்து அவர் நோயிலிருந்து தேறி அவருடைய எடை கூடி இப்போ அவர் நடிக்க தொடங்கின போதிலும் கூட அவர் மறுபடியுமாக அவர் தன்னை சரியாக கவனிக்கலை, அவர் மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தார்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, எது எப்படி இருந்த போதிலும் நம்முடைய வாழ்க்கை மிக மிக குறுகிய காலம்தான். அதாவது எவ்வளவு உயரத்திற்கு நாம் போனாலும், அதாவது திரையுலகத்திலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக திருச்சபையினுடைய பிரபலமாக, அதாவது எவ்வளோ பெரிய பாஸ்டர்கள் இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிரபலமான ஊழியர் இவருக்கு இத்தனை கிளை சபை இருக்குது, இவருக்கு இத்தனை பிரம்மாண்டமான சபை கட்டிடங்குது, இவர் பின்னால் இவ்வளோ ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களும் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், திரையுலகத்தில் இருக்கிறவங்களும் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்.
இப்படி அரசியல் உலகத்திலும் பலர் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு இருப்பவைகளை வைத்து கொண்டு. ஆனால் வாழ்க்கை மிக 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 குறுகியது என்பதை வேதம் பதிவு செய்கிறது. பேதுரு அருமையாக சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் கூட பயணித்த சீடர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாயிருக்கிறது. நடித்து கொண்டிருந்தார் ரோபோசங்கர், மயக்கமானார், அவரை கொண்டு போனார்கள். 2 நாட்களிலே அவர் பிழைக்க முடியாதபடி அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். தலைப்பு கொடுக்கிறார்கள், ரோபோசங்கர் காட்சியிலே இப்போது கலந்து விட்டார் அப்படி என்று. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் நம்மளுடைய முடிவு, நம்மளுடைய பயணத்தினுடைய முடிவு மரணம், கல்லறை, அடக்கத்திலே வந்து நிற்கிறது. அப்போ இந்த குடியை குறித்து, ஏன்னா பலர் சொல்கிறாங்க இந்த கல்லீரல் பாதிக்கப்படுவதற்கு உணவு முறையும் ஒரு வகையில் காரணம், அதே வகையில் இன்று ஆல்கஹால் குடியும் ஒரு காரணம் அப்படி என்று. அதாவது இந்த அரசாங்கம், அதாவது புதுசாக வர்ற விஜயாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஏன் பிரான்ஸில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மலிவாக குடி மது இப்போது மிக மிக மலிவாக கிடைக்கிறது. அரசாங்கமும் விற்கிறது, பிரைவேட்டில் விற்பதற்கு அரசாங்கமும் அனுமதி கொடுக்கிறது. ஆனால் குடி பாட்டிலே, பிரான்ஸில் விற்கிற குடி பாட்டிலும் சரி, சிகரெட் டப்பாலும் சரி, இது உங்களுடைய உடல்நிலைக்கு கேடானது என்று சொல்லுவார்கள். ஆனால் உடல்நிலைக்கு கேடானதைத்தான் தயாரித்து விற்பதற்கு அரசாங்கமே அனுமதி கொடுக்கிறது. தமிழ்நாட்டில் சொல்லுகிறார்கள், ஆளுகிறவரும் சொல்லுகிறார்கள், ஆள போகிறோன்னு சொல்லுவார். தோ வருகிறேன் நான் உங்கள் விஜய் அப்படி என்று சொல்கிறார். இப்போது விஜய் வந்து ஒருவேளை வந்து குடியை நிறுத்துவாரா? ஏன்னா அவரே குடிக்க அடிமை என்று சொல்லுகிறார்கள். திரை உலகத்தில் இருக்கிற அநேகர் குடிக்க அடிமை என்று சொல்லுகிறார்கள். அப்போ விஜய் வந்து குடியை நிறுத்துவாரா? இல்லை விஜய் வந்து ஆதவர்ஜினா கூட இருக்கிற அந்த லாட்ரி ஒருவேளை திரும்ப கொண்டு வருவார் அப்படின்னு பேசுகிறார்கள். அப்போ லாட்ரியை ஒருவேளை வராத அளவுக்கு கட்டுப்பாடு கொண்டு வருவாரா? இல்லை குடியை வந்து இருக்கிற சாராய கடையும் சரி, மது கடைகள்லாம் சரி, எல்லாவற்றையும் மூடிவிட்டு ஒரு புதிய திட்டங்களை, வேலைவாய்ப்புகளை கொண்டு வருவாரா விஜய்? அப்படி என்று கேட்டால் பெரிய கேள்வி குறித்தான். அப்போ உங்களுக்கான அரசு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உங்களுக்கான அரசு என்றால் மக்களுடைய, அதாவது உடல் நலத்தில் அக்கறை உள்ள அரசாக இருக்க வேண்டும். அப்படி அக்கறை உள்ள அரசாக இருப்பதற்கு எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த மதுவுக்கு எதிராக குரல் கொடுப்பார்களா என்றால் ஒரு பெரிய கேள்வி குறித்தான். ஏன்னா அரசியல்வாதிகளே மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அங்கு மது தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே பிரியமானவர்களை நான் வேகமாக நிறைவு செய்கிறேன். இன்னொரு பாகத்தில் நம்ம இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் அன்றைய காலத்திலே, அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் கூட பலர் வந்து குடிக்கலாம் அப்படி என்று வாதாடுகிறார்கள். பல வசனங்களை ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு இந்த பைபிளில் இருக்கிற வசனத்தை கொண்டு வந்து மதுவுக்கு, குடிக்கு, சாராயத்திற்கு இந்த வேத வசனம் எவ்வளவாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, எவ்வளவாக தடை செய்திருக்கிறது அப்படி என்பதை வசன ஆதாரத்தோடு ஒரு நாட்களில் உங்கள் மத்தியில் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இப்போது சில வசனங்களை நீதிமொழிகள் 23 நான் வாசித்து விட்டு நிறைவு செய்கிறேன். அதாவது அருமையாக சொல்கிறது, யாருக்கு ஐயோ யாருக்கு வேதனை. 23, 29 வாசித்து, யாருக்கு வேதனை, யாருக்கு ஐயோ, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கு, கசப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்குத்தானே அப்படி என்று. கடைசியில் இந்த மது என்ன செய்யுமா பிரியமானவர்களே? மதுபானம் என்ன செய்யுமா? கடைசியில் முடிவிலே பாம்பை போல கடிக்கும், விரியவனை போல தீண்டுமா இந்த மதுபானம். அப்போ இந்த மதுபானத்துக்கு அடிக்ட் ஆகாதீங்கன்னு சாவத்துக்கு முன்னாலே ரோபோசங்கர் சொல்லியிருக்கிறார். அதை பாராட்டலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆனால் அவர் நடித்து கொண்டிருக்கிற அந்த திரையுலகத்தில் வருவதற்கு முன்பாக 150 ரூபாய்க்கு நான் நடிக்க உள்ளே வந்தேன்னு சொன்னார். இவ்வளவு அவர் பாடுபட்ட போதிலும், இவ்வளவு உயரத்திற்கு அவர் போன போதிலும், கடைசியில் அவர் எந்த திரைக்கு, எந்த பாடுபட்டு எந்த கஷ்டத்திற்கு உள்ளே வந்தாரோ, கடைசியில் அதுவே அவருடைய குறுகிய காலத்திற்கு மரணத்திற்கு காரணமாக அமைந்து விட்டது என்று ஊடகங்கள் பேசுகிறது. அதுதான் உண்மை. எனவே இன்றைக்கு தயவுசெய்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நன்மை செய்ய பழகுங்கள். இந்த சரீரம் ஒரு முறைதான், இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த வாழ்க்கையினுடைய சரீரத்தை நாம் மதுவினாலோ, புகைப்பிடிப்பதினாலோ, பல கெட்ட பழக்கங்களானோ, தகாத உணவுகளினாலோ
நாம் என்ன செஞ்சக்கூடாதுங்க, கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதனால தான் பைபிளை தயவு செய்து படிங்க. பைபிள் எல்லோருக்குமான புத்தகம். பைபிளில் இயேசு கிறிஸ்து கொடுத்த போதனை இன்று நீயும் நானும் நீடித்து இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நாம் சரியாய் வாழ்வதற்கான அறிவுரைகளையும் நல்ல நீதி நெறிகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தகம்தான் பைபிள், பிரியமானவர்கள். எனவே வருகின்ற நாட்களில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து தயவு செய்து விழிப்பாக இருப்போம். மற்றவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய பழகுவோம். ஒருவேளை இதை கேட்கிறவர்கள் யாராவது மது பழக்கத்தில், புகைப்பிடிப்பதில், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தினர் யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து விட்டுவிடுங்க, மனம் திரும்புங்க, ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மது பழக்கத்துக்கு யாரும் அடிமையாகாதபடி, கெட்ட பழக்கங்களுக்கு யாரும் அடிமையாகாதபடி, இந்த உலக வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை என்பதை புரிந்து உணர்ந்து, ஆண்டவரே, பாவத்திலிருந்து விலகி, ஆண்டவரே, நன்மை செய்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற, வேதாகமத்தை வாசிக்க, அதில் சொல்லப்பட்ட காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க எனக்கும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிருபை செய்வராக இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.